Hi, good evening. This is Ansar Ahmed. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்கெண்ட் டெஸ்ட் 5க்கான ஆன்சருக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி, ரெண்டாவது ஃபிசிக்ஸ், அதாவது சயின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா மேங்கோ ஷவர்ஸ் அண்ட் நார்வெஸ்டர்ஸ் அக்கர் டியூரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் என்ன, மாஞ்சாரல் மற்றும் நார்வெஸ்டர் எப்போது வீசும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே சீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, காலங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சீசன்ஸை தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் 4 சீசன்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சீசன் என்ன, குளிர்காலம், வின்டர் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வின்டர் அப்படின்னாலே எப்போ, ஜனவரி பிப்ரவரி, ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலம், கோடை காலம்னு சொல்லுவோம். ரெண்டாவது கோடை காலம், சம்மர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி முன்பருவ காற்று காலம்னு சொல்லலாம். ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஓகேங்களா. ஓகே, மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன். இது எப்போ வரும், மே முடிஞ்சுதா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஓகேங்களா. தென் நாலாவது காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன், வட கிழக்கு பருவக்காற்று. நார்த் ஈஸ்ட் மான்சூன், வட கிழக்கு பருவக்காற்று. ஸோ இது எப்போ, செப்டம்பர் முடிஞ்சிருச்சா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த நாளையும் தெரிஞ்சுக்கோங்க. குளிர்காலம் அப்படின்னா எப்போ, ஜனவரி பிப்ரவரி. கோடை காலம் அப்படிங்கிறது மார்ச், ஏப்ரல், மே. தென்மேற்கு பருவக்காற்று எப்போ வருது நம்மளுக்கு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அண்ட் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு பருவக்காற்றில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா. சரி, கொஸ்டினுக்கு வரும். இந்த மாஞ்சாரல் மற்றும் நார்வெஸ்டர், நார்வெஸ்டர் அப்படின்னா என்ன, நார்வெஸ்டர், மாஞ்சாரல் இங்கிலீஷில் மேங்கோ ஷவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் மீனிங், கவனிங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், முன் பருவக்காற்று காலம், அதாவது கோடை காலம். அப்போ எப்போ, மார்ச், ஏப்ரல், மே, ஓகேங்களா. இந்த காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுகள் வீச தொடங்கும் போது, முன்பருவ காற்றில் காற்றுகள் வீச தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதத்தில் வெயில் ஆரம்பிக்கும் இல்லையா. மார்ச்சில் அப்படியே வெயில் எட்டி பார்க்கும், அப்படியே வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா மழை பெய்யும், ஓகேங்களா. எந்த மாதத்தில் அப்படின்னா இந்த ஏப்ரல், மேல வந்து மழையே பெய்யும். ஏன்னா ஏப்ரல் மழை மேகமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஏப்ரல் அந்த மேலே பெய்யக்கூடிய மழை இடியுடன் கூடி மின்னல் அதிகமாகவும் இடி அதிகமாகவும் பெய்யக்கூடிய மழையாக இருக்கும். இந்த மழையின் தாக்கம் எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தில் கர்நாடகா மாநிலமும் அதே மாதிரி கேரளா மாநிலத்திலையும் மழை அதிகமாக இருக்கும். அங்கே இந்த மழையின் காரணத்தால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாங்காய்கள் பழுத்து மாம்பழமாக மாற ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ அதை நம்ம மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்கிறோம், ரைட். அடுத்தது நார்வெஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மலை அப்படியே கொஞ்சம் ஓஞ்சு அப்படியே என்ன ஆகுனா நார்த் போகும், நார்த் ஈஸ்ட் போகும், நார்த் ஈஸ்ட் போகும், ஓகேங்களா. அப்போ நார்த் ஈஸ்ட்னா வட கிழக்கு போகும். அப்போ வடகிழக்கில் போகும்போது என்ன ஆரம்பிக்கும்னா பீகார், அசாம், மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாமே இடியுடன் கூடிய மழை பொழிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ சவுத்துலேருந்து அப்படியே நார்த்து ஈஸ்ட் அப்படியே போக ஆரம்பிக்கும். இதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கோடை காலம், இந்த மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. ஸோ மாஞ்சாரல் மற்றும் நார்வெஸ்டர் எப்போது வீசும் கேட்டால் முன் பருவக்காற்று காலத்தில் இது வீசும், ஓகேங்களா. தென்மேற்கு பருவக்காற்றுனால என்ன டேட் சொன்னேன், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே இல்லையா. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று பாருங்க, நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எப்போ பாரு மழை என்னவா பெஞ்சிருக்கும், மழையாக பெஞ்சு பயங்கரமாக வெள்ளம் வந்துட்டு இருக்கும். அப்போ வெள்ளக்காலம்னு இதை சொல்லலாம், ஃப்ளட் மான்சூன்னு இதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ குளிர்காலம் தெரிஞ்சுக்கோங்க, ஜனவரி, பிப்ரவரி. நம்ம இப்போ எதில் இருக்கோம், குளிர்காலத்தில் இருக்கோம். இப்போ குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போது மார்ச் வரும்போது கொஞ்சமாக வெயில் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும், ரைட். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாமா. பாருங்க, which of the following is not a characteristics of South Indian rivers? என்ன, நல்லா கவனிங்க. which of the following is not a characteristics of South Indian river அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் என்ன, பின்வருவனவற்றில் தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகள் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 ஆப்ஷன் இருக்காங்க. இந்த தென்னிந்திய ஆறுகள்
சவுத் இந்தியன் ரிவர் அப்படின்னா என்ன? ரிவரை ரெண்டா பிரிக்கிறாங்க தெரியும் இல்லையா? ஆறுகள் ரெண்டு வகைப்படுது. ஒன்று என்னது? பெரன்னியல் ரிவர். பெரன்னியல் ரிவர், பெரன்னியல் அப்படின்னா வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வற்றாத ஆறுகள். வற்றாத ஆறுகள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணே பேர். IGB சொல்லுங்க. IGB இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. பெரன்னியல் ரிவர், வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நதிகள் எதை சார்ந்து இருக்குன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய பனியாறுகள், பனிப்பாறைகள் உருகி என்னது ஆறா ஓடும். ஓகேங்களா? இமாலயனில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் மெல்ட் ஆகி நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவராக ஃபார்ம் ஆகும். இந்த சிந்து எங்கே ஃபார்ம் ஆகுது? திபெத்தில் மானசரோவர் ஏரியில் உருவாகி அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அப்படியே எங்கே லடாக்குள்ளே நுழைஞ்சு ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே பஞ்சாபுடைய ஓரங்களை டச் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சிடும் இல்லையா? கங்கை தான் இந்தியாவிலேயே உருவாகுது. எங்கே? உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் உருவாகி அங்கேருந்து அங்கே பாக்கியரதி அப்படிங்கிற பேரை பெற்று அங்கேருந்து அப்படியே உத்தரப்பிரதேசில் வரும்போது அதுக்கு என்னது? கங்கான்னு பேர் வரும். உத்தரப்பிரதேஷ், பீகார், அப்படியே வெஸ்ட் பெங்கால் போய் பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சு வங்கக்கடலில் கலந்துடும். பிரம்மபுத்திராவும் திபெத்தில் ஆரம்பித்து உருவாகி சாங்போ அங்கே அந்த இடத்துல ஆரம்பித்து அங்கேருந்து அப்படியே அருணாச்சலுக்குள்ள வந்து திஹாங்கிற குன்று வழியாக உள்ள வந்து அங்கே திஹாங்குன்னு பேர் வச்சு அசாம்குள்ளே வரும்போது பிரம்மபுத்திரான்னு பேர் வந்து அங்கே பெரிய டெல்டாவை உருவாக்கி அங்கேருந்து எங்கே போய் கரையும்? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் போய் செட்டில் ஆயிரும். எங்கே? நம்மளுடைய வங்கக்கடலில் போய் கலந்துடும். அப்போ பெரன்னியல் ரிவர், வற்றாத நதிகள் தான் இமயமலை ரிவரை தான் நம்ம சொல்கிறோம். இமயமலை ஆறுகள் தான் சொல்கிறோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரிவர் கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் ரிவர், தென்னிந்திய ஆறுகள் சிறப்பியல்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, குறுகலான மற்றும் நீளம் குறைந்தவை. இது நேராகவும் லென்த் ரொம்ப கம்மியாகவும் இருக்குமான்னு கேட்டால் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக இது அப்படி தான் இருக்கும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா தென்னிந்திய ஆறுகள் எப்பவுமே குறுகிதான் இருக்கும். அப்போ தென்னிந்திய ஆறுகள் தான் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். கிழக்கே பாயும் ஆறுகள், மேற்கே பாயும் ஆறுகள்னு சொல்லி பிரிப்பேன். யாரெல்லாம்? கங்கா. ஈஸ்ட் அப்படின்னா யாரெல்லாம் வருவா? கோதாவரி, கிருஷ்ணா, தபதி, காவிரி, இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பெரன்னியல் ரிவர் வற்றாத ஆறுகள்னா யார் யார் பார்த்தோம் இல்லையா? இப்போ வற்றும் ஆறுகள்னு ஒன்று இருக்குது இல்லையா? வற்றும் ஆறுகள் நான் பெரன்னியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வற்றும் ஆறுகள் நான் பெரன்னியல் ரிவர். வற்றுவார்கள்னு சொல்லலாம், தீபகற்ப ஆறுகள்னு சொல்லலாம். பெனின்சுலார் ரிவர் அப்படின்னு இது சொல்லுவாங்க. அப்போ பெனின்சுலார் ரிவரை பார்த்தீங்கன்னா 2 ஏரியாவை பிரிப்பாங்க. இந்த ஆறுகள் வந்து ஏன் வற்றும் ஆறுகள்னு இதுக்கு பேருனா இந்த ஆறுகள் மழையை சார்ந்து இருக்கும், ரெயினை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மழை எப்போ பெய்யுதோ அப்போ இந்த ஆறு நனைஞ்சு ஓடும், மழை இல்லாத போது வற்றி தான் காணப்படும். அதனால தான் இது நான் பெரன்னியல் ரிவர்னு சொல்கிறோம். இதில் 2 ஏரியா இருக்குது, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். மேற்கே நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கே நோக்கி பாயும் ஆறுகள். இந்த மேற்கே நோக்கி பாயும் ஆறுகள் யார் யாருன்னா நர்மதை, தபதி, மாஹி. யார் யாரு? நர்மதை, தபதி, மாஹி. இது வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர். ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர் அதாவது கிழக்கே நோக்கி, இந்தியாவுடைய கிழக்கே நோக்கி ஓடக்கூடிய ஆறுகள் யார் யாரு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, காவிரி, மகாநதி, கோதாவரி. கிருஷ்ணா, காவிரி, மகாநதி, கோதாவரி இது எல்லாமே. அப்புறம் நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுனா தீபகற்ப ஆறுகள் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் தென்னிந்திய ஆறுகள்னு சொல்றோம். ஓகேங்களா? வற்றும் ஆறுகளை தான் தென்னிந்திய ஆறுகள். அதுக்கு என்னென்ன பேர் இருக்கு? வற்றும் ஆறுகள், நான் பெரன்னியல் ரிவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள், பெனின்சுலார் ரிவர், சவுத் இந்தியன் ரிவர், அதாவது தென்னிந்தியாவின் ஆறுகள், இந்த மாதிரி இருக்கலாம் பேர் இருக்கு. அப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென்னிந்தியாவின் ஆறுகளின் சிறப்பியல்புகள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது மலையை சார்ந்து தான் இருக்கு, பெருசா ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. அப்போ பாருங்க, குறுகலான மற்றும் நீளம் குறைந்தவை கரெக்ட் தான். அப்போ தென்னிந்தியாவின் ஆறுகள் வந்து ரொம்ப குறுகலாகவும் எப்படி நீளமும் கம்மியாக தான் இருக்கும். இது வற்றும் ஆறுகள் தான், அதுவும் கரெக்ட் தானே. என்ன கேட்டிருக்காங்க? சிறப்பியல்புகள் அல்லாதது கேட்டிருக்காங்க. நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படுமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ பின்வருவற்றில் தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகள் அல்லாதது எதுன்னு கேட்டால் நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படும், இது பயன்படாது. ஓகேவா? பயன்படுவது யாருன்னா IGB தான் பயன்படும். நீர் புனல் அதாவது நீர் மின்சாரம் உற்பத்திக்கு ஏற்றது தான் கரெக்ட். அப்போ இந்த C தான் ஆன்சர். கொஸ்டின் இங்கிலீஷில் புரியுதா? இங்கே பாருங்க, நான் பெரன்னியல் அதாவது சவுத் இந்தியன் ரிவர்ஸ் வந்து எது வந்து நாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஷார்ட் அண்ட் நேரோ இஸ் கரெக்ட். நான் பெரன்னியல் இஸ் ஆல்சோ கரெக்ட். யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது யூஸ்ஃபுல் கிடையாது, நேவிகேஷனுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் C தான் கரெக்ட். சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் ரைட்.
அதுக்கு ஆன்சர் வந்து சி தான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹில்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? கீழ்கண்டவற்றுள் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் குன்று அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹில்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவனிங்க, 3 டிஃபரன்சியேஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் மேலத்துக்கு எழுதுறேன், கவனிங்க. 3 டிஃபரன்சியேஷன் இருக்கு. மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்டெயின்ஸ் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். தமிழில் மவுண்டெயின் அப்படின்னு என்ன அர்த்தம்? மலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரேஞ்சஸ் அப்படின்னா தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம். ஹில்ஸ் அப்படின்னா குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஹில்ஸ் அப்படின்னு என்னது? குன்றுகள், குன்றுன்னு சொல்லலாம். 3க்கு என்ன டிஃபரன்சியேஷன் தெரியுமா? மலை அப்படிங்கிறது உயரமாகவும் அகலமாகவும் இருக்கிறது தான் மலை. நல்லா ஹைட்டாகவும் நல்லா அகலமாகவும் இருந்தால் அதுக்கு பேர் மலை. ஓகேவா? இந்த மலையோடையே இதே ஹைட்டுக்கு ஆனால் அகலம் கம்மியில் தொடர்ந்து வந்தால் தொடர்ச்சி மலை. இப்போ பாருங்கள், இதே ஹைட்டுக்கு இப்படி அகலம் கம்மியாக இப்படி தொடர்ச்சியாக வந்தால் இதுக்கு பேர் தொடர்ச்சி மலை, ரேஞ்சஸ். புரியுதா? இதே ஹைட்டுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதே ஹைட்டுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் அகலம் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட் ஆகுதா? குறையுது. அப்போ இது தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம். குன்றுனா அகலத்துலேயும் உயரத்துலேயும் கம்மியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்காது. இப்படி இருக்கும். ஒன்று இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இங்கே இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியற்ற மலைகள் குன்றுகள்னு சொல்லி அழைப்பாங்க. புரியுதா? இதான் குன்று, பிட்டு பிட்டாக இருக்கும். திஸ் இஸ் குன்று. சரி, கொஸ்டின் இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? கொஸ்டின் கவனிங்க. கீழ்கண்டவற்றுள் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹில்ஸ் இஸ் லொகேட்டட் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எது? சேர்வராயன் குன்று. சேர்வராயன் குன்று, சேர்வராயன் ஹில்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். இது ஈஸ்டர்ன் காட்ஸ், மீதி எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ். தொட்டபெட்டா, ஆனைமலை, முக்கூர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. சேர்வராயன் மட்டும் கிழக்கு தொடர்ச்சி மலை. எங்கே இருக்குது? சேலம் மாவட்டம் இல்லையா? ஸோ சேலம் மாவட்டத்தில் இருக்குது. தொட்டபெட்டா தெரியும். தொட்டபெட்டா எங்கே இருக்குது? நீலகிரி. ஆனைமலை கோயம்புத்தூர். ஸோ முக்கூர்த்தி அப்படிங்கிறது நம்ம கேரளா பார்டர் இல்லையா? ரைட், ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 120வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துட்டு லோக்கல் விண்டு அப்புறம் பிளேஸ், தலைக்காற்று இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தலைக்காற்று இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த தலைக்காற்று இடம்னா என்ன, தலைக்காற்றுனா என்ன, அதோட இடம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லோக்கல் விண்டுனா ஒன்றும் கிடையாது, அந்த ஊருக்குள்ளேயே வீசக்கூடிய காற்று, அதான் லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊருக்குள்ளேயே இந்த வாடை காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஊருக்குள்ளேயே வீசக்கூடிய காற்று நம்ம லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்டு எங்கெங்கே வீசப்படுது, எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கவனிங்க, என்னென்ன ஆப்ஷன் தந்திருக்காங்கன்னா ஃபான், போரா, சின்னூக், ஷிரோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்கா, இட்லி, யூரோப், ஐரோப்பியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து சி. இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், ஃபான் அப்படின்னு. இதுக்கு ஃபான் அப்படிங்கிறது எங்கே? ஐரோப்பா. ஃபான் அப்படிங்கிறது எங்கே? ஐரோப்பா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா போரா. போரா எங்கன்னா இட்டாலி. அடுத்தது சின்னூக். சின்னூக் அப்படிங்கிறது நார்த் அமெரிக்கா. சிராக்கோ அப்படிங்கிறது நார்த் ஆஃப்ரிக்கா, வட ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்காற்று இடம். எங்கே அங்கே படித்தோம் இல்லையா? ஸோ அதே தான் அந்த மாஞ்சாரலில் படித்தோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ அந்த ஊருக்குள்ளே அந்த நாட்டுக்குள்ளே வீசக்கூடிய ஒரு பேசிக் ஒரு லோக்கல் விண்டு, இதை வந்து லோக்கல் விண்டுன்னு சொல்லுவாங்க. லோக்கல் விண்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எளிய காற்று, ஒரு தரக்காற்று அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இப்போ அடுத்தது பார்க்கலாம். 123வது கொஸ்டின் பாருங்கள், ஜியாகிரபி கொஸ்டின். 123வது கொஸ்டின். ஸோ இந்த 123வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் கொடுத்துருக்காங்க. என்ன மேட்ச் அப்படின்னா சைக்ளோனிக் ஸ்டோம் அப்புறம் நேம்டு கண்ட்ரிஸ், அதாவது புயல், அந்த புயலுக்கு பேர் வச்ச நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த புயல் இப்போ நம்மளுடைய ஊரில் கூட நம்மளுடைய இந்தியாவிலும் கூட ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஜாங் அப்படின்னு ஒரு புயல் வீசுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ட்ரிக்கு பேர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். அதுக்கு பேர் வச்சது யார்? மியான்மர். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் வச்சது மியான்மர். இதுக்கு ஆப்ஷன் வந்து சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், மிக்ஜாங் அப்படின்னா மியான்மர். ஓகேவா? இப்போ தேஜ் அப்படிங்கிறது இந்தியா, ஹமூன் அப்படிங்கிறது ஈரான், மித்திலிங்கிறது மாலத்தீவு. ஸோ அப்போ இதுதான் இந்த புயல்களுக்கு பேர் வச்சது. தேஜ் அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்சது இந்தியா, ஹமூன் அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்சது ஈரான், மித்திலி அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்சது மாலத்தீவு, மிக்ஜாங் அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்சது மியான்மர் கண்ட்ரி தான் வச்சாங்க. ரைட், ஓகே சொல்லலாம், அல்லது வந்து ஜியாகிரபின்னு சொல்லலாம். எப்படி எடுத்தாலும் சரி. இந்த 127
ஓகேங்களா. 127 நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி. ஸோ நம்ம இதுலேயே ஆப்ஷனை பார்த்துடலாமா? சயின்ஸ்லேயும் சொல்கிறேன், இதுலேயும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது வந்து ரெவல்யூஷன், புரட்சிகள், அப்புறம் உற்பத்திக்கு தான் மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன புரட்சி இருக்குது? க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. பசுமை புரட்சி அப்படின்னாலே ஃபுட் கிராப்ஸ் தான், உணவு பயிர்களை தான் நம்ம பசுமை புரட்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் அப்படின்னாலே பால் புரட்சி, மில்க் ரெவல்யூஷன். அடுத்து நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷன். நீலம் அப்படின்னாலே அதுக்கு என்னது? மீன் பொருள்கள், மீன் உற்பத்தி, ஃபிஷ்ஷு. ஓகேங்களா. அடுத்து மஞ்சள் புரட்சி, எல்லோ ரெவல்யூஷன்னா ஆயில் சீடு, எண்ணெய் வித்துக்களை மஞ்சள்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் எது தெரியுமா? ஏக்கு 3, பிக்கு 4. அப்போ ஆப்ஷன் நம்பர் பி. அப்போ இதுக்கு ஆப்ஷன் எது? பி. பாருங்க, ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. அப்போ இதுக்கு ஆன்சர் பி. ஓகேவா. தென் அடுத்த கொஸ்டின் போகுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 128. சூஸ் த கரெக்ட் பேர். நம்மளுக்கு 128வது ஜியாகிரபி கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்? சரி பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிசோர்சஸ், அதாவது மூலப்பொருட்கள். இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது என்ன? மூலப்பொருள், ரிசோர்சஸ். ஒவ்வொரு நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள், இப்போ நிலக்கரி, தங்கம்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி ரிசோர்சஸ். இங்கே வந்து மாநிலங்கள், ஸ்டேட்ஸு, இந்த எந்தெந்த அரசு வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, எந்தெந்த அரசு இதை வந்து கையாளுது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு பாருங்கள், ரூகேலா அப்படின்னு கொடுத்துருக்கா. ரூகேலா ஒரிசா ஜெர்மனி கொடுத்துருக்கு. பொகாரோ ஹரியானா, சேலம் தமிழ்நாடு இந்தியா, விஜயநகர் ஆந்திரா இந்தியா. இதுக்கு ஆன்சர் என்ன? பி தான் சரி. 2 இணைகள் இதில் சரியானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இணைகள் வந்து இதுக்கு சரியானது. ஓகேவா. ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 128வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் பேர். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சரியான இணைகளை தேர்வு செய்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 கொஸ்டின் தந்திருக்காங்க. என்னென்னா ஒரு கொஸ்டின் பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ரிசோர்சஸ் அப்படிங்கிறது மூலப்பொருள், சரிங்களா. ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க, மூலப்பொருள். இங்கே மாநிலங்கள், ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த அரசு வந்து, எந்தெந்த நாட்டு அரசு இதுக்கு உதவுச்சு, இதை உருவாக்குறதுக்கு உதவுச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரூர்கேலா அப்படிங்கிற இது ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநிலம். ஓகேங்களா. ஸ்டீல் பிளான்ட் வந்து ஒரிசா மாநிலத்தில் இருக்குது, ஒடிசா மாநிலத்துன்னு சொல்லலாம். இதுக்கு உதவுனது ஜெர்மனி அரசு தான். ஓகேங்களா. அப்போ பொக்காரோ அப்படிங்கிறதும் ஹரியானாவில் இருக்குது. இதுவும் ரஷ்யா அரசு தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இதுக்கு உதவுச்சு. சேலம் ஸ்டீல் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழ்நாட்டில் இருக்குது, தெரியும். சேலமில் இந்திய அரசு உதவுச்சான்னு கேட்டால் இல்லை, இது உதவுனது ரஷ்யா தான். சரிங்களா. அதே மாதிரி விஜயநகர் ஆந்திரா, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா தான். ஸோ அப்போ 3மே ரஷ்யாவாக இருக்குது. அப்போ இதில் சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னா எது சரினா? 2 இணைகள் இதில் சரி. ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது. ஓகேங்களா. 2 இணைகள் இதில் சரியாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அலுவியல் பிளைன்ஸ். தமிழில் என்னென்னா, வண்டல் சமவெளியின் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் கவனி. ஒரு 3 கூற்று கொடுத்துருக்கு, 2 கூற்று தந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். தராயை விட பாபர் பகுதிகள் பயிர் சாகுபடிக்கு ஏற்றது. வெள்ள சமவெளிக்கு அருகே காதர் படிவுகள் படிந்துள்ளன. மேற்கண்ட கூற்றுகளுள் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்க. Barber areas are more suitable for crops cultivation than Tarai. Kadar sediments are deposited near the flood plains. Which of the statements given above is or correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வண்டல் படிவு அப்படின்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, வண்டல் படிவு அதானே கொடுத்துருக்காங்க. அலுவியல் பிளைன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நம்மளுக்கு வண்டல் படிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வண்டல் அப்படின்னாலே நார்த்தில் இருக்கக்கூடிய இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, இமயமலை ஆறுகளால் ஐஜிபி, இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, அங்கே இருக்கிற ஆறுகளால் பாறைகள் அரிக்கப்பட்டு மலைக்கு கீழே வந்து படியிறது. சமவெளினா என்ன? கவனிங்க, சமவெளினா என்ன? மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தரிசு நிலத்தை, இமயமலை இருக்குது, இந்த இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தை பிளெயின்ஸ், சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வடபெரும் சமவெளி, நார்த் கிரேட்டர் பிளெயின்ஸ் இருக்கு இல்லையா, வடபெரு சமவெளிகள் தான் இந்தியாவுடைய பரப்பளவுலேயே மிக பெருசு. எவ்வளோ சதுர கிலோமீட்டர்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவுடைய என்னது வடபெருஞ்சமவெளியினுடைய சதுர பரப்பளவு, டோட்டல் ஏரியா 7 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர்.
ஓகேவா? இது எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னா இது எப்படி படிச்சுக்கலாம்னா பப்ஜி WBAன்னு வாசிக்கலாம். இது எப்படி படிக்க இந்த எத்தனை மாநிலங்கள்ல 7 மாநிலங்கள். என்னென்ன மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ஜி WBA இப்படி எழுதலாம். இதை பப்ஜின்னு நம்ம வச்சுக்கலாம். பப்ஜி WBA. பப் ஜேவ ஜின்னு படிக்கிறோம், WBA. P for Punjab, H for Haryana, U for Uttar Pradesh, B for Bihar, J for Jharkhand, WB for West Bengal மேற்கு வங்கம், A for Assam. இந்த 7 மாநிலங்கள்ல வட பெருஞ்சமவெளிகள் இருக்கு. அப்போ இங்க தராயை விட பாபர் பகுதிகள் பயிர் சாகுபடிக்கு ஏற்றதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஓகேங்களா? ஏன் இல்லைன்னா பாபர் சமவெளிகள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும். சமவெளியிலே ஃபர்ஸ்ட் ஒன் பாபர். ஓகேங்களா? அப்போ பாபர், ரெண்டாவது BTB KDன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 5 சமவெளிகள் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா BTB KD அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? BTB KDன்னு சொல்லணும் சமவெளி. அப்படின்னா என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, இது இமயமலை ஆறுகள். இமயமலையில் இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து என்ன பண்ணுது, இந்த பாறையை அரிச்சு கொஞ்சம் மண் மேடை படிய வைக்குது. ஃபஸ்ட்டு பிங்கிற மண்மேடு படிஞ்சிருக்கும், ரெண்டாவது டீங்கிற மண்மேடு படிஞ்சிருக்கும், அடுத்தது பிங்கிற மண்மேடு படிஞ்சிருக்கும், அடுத்தது கேங்கிற மண்மேடு படிஞ்சிருக்கும், அடுத்து டிங்கிற மண்மேடு படிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? பி அப்படின்னா பாபர், பி அப்படின்னா பாபர், டீனா தராய், டீனா தரை, அடுத்து பீனா பாங்கர், பீனா பாங்கர், அடுத்து கேனா காதர், கேனா காதர், டீனா டெல்டா, டீனா டெல்டா. அப்போ இந்த சமவெளிகள், இந்த பாபர் சமவெளி பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை ஆறுகளால் முதலாக படிய வைக்கப்படுது. ஆனால் இங்கே ஓடக்கூடிய சிற்றோடைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிற்றோடைகள் வந்து அங்கே சிற்றோடைகள் வந்து மெல்ல மெல்ல மறைஞ்சு போயிடும். அங்கே என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய மண் என்ன பண்ணிடுதுன்னா இந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிக்குது. இங்கே ஓடக்கூடிய சிற்றோடைகளை வந்து என்ன பண்ணிக்கிறா, அந்த தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிக்குது. உறிஞ்சும் போது அங்கே தண்ணியே எவ்வளோ போட்டாலும் அங்கே பத்துறதில்லை. சிம்பிளாக தண்ணி அங்கே மக்கள் அங்கே விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே தண்ணியே இல்லை, எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் எடுத்துக்குது. ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது வண்டல் மண். இந்த தராய் அப்படிங்கிறது அந்த தண்ணி மறைஞ்சு போகுது இல்லையா, பாபர் அப்படிங்கிறத தண்ணி உள்ள பாபர் சமவெளிக்குள்ள அந்த தண்ணி மறைஞ்சு போகுது இல்லையா, அது உள்வாங்கி பின்னாடி வழியாக பீச்சி அடிக்கும். அதான் தராய். தராய் சொதன்னு இருக்கும், விவசாயத்துக்கு ஏற்றது. பாங்கர் அப்படிங்கிறது காதர், பாங்கர் அப்படிங்கிறது பழைய வண்டல் படிவு, இது பழசா இருக்கும், கருமை நிறம் இருக்கும். காதர் அப்படிங்கிறது நியூ அலுவியல் சாயில், புது வண்டல் மண். டெல்டானா சதுப்பு நிலமண், சேறு சகதியமாக இருக்குது. அப்போ மக்கள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, மக்கள் இங்கே குடியிருக்கும் போது ஃபஸ்ட்டு டெல்டாவை தான் எடுத்துக்குவாங்க. டெல்டாவில் இருக்கிற வண்டல் மண்ணை தான் விவசாயத்துக்கு டெல்டாவை எடுத்துக்குவாங்க, காதர் எடுத்துக்குவாங்க, பாங்கர் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த 3 மண்ணை தான் அதிகமாக விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போது தராயை விட பாபர் பகுதிகள் பயிர் சாகுபடிக்கு ஏற்றதான்னு கேட்டால் இல்லை, இல்லையா? வெள்ள சமவெளிக்கு அருகே காதர் படிவுகள் இருக்கு. வெள்ள சமவெளி தான் இந்த டெல்டா சமவெளி தான் வெள்ளம். இதுக்கு அருகே இருக்கிறது என்னது, காதர். அப்போ இதில் சரியானது 2வது. அப்போ பி தான் இதில் சரியான ஆன்சர். 2 மட்டும். வெள்ளச்சமவெளி அப்படின்னு இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்கு, வெள்ளச்சமவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, காதர் செடிமெண்ட்ஸ். அப்போ காதர் செடிமெண்ட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டாக்கு மேலே. அப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும். 5 சமவெளி என்னது, பாபர், தராய், பாங்கர், காதர், டெல்டா, BTB KD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அடுத்து 133வது கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் பேர், சரியானவையை தேர்ந்தெடு. இந்த பக்கம் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேனல்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சேனல்ஸ்னா தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வாய். தமிழ் என்ன கொடுத்துருக்கு, கால்வாய். கால்வாய்னா ஒன்றும் இல்லை, அச்சக்கோடுகளை தான் அப்படி சொல்கிறோம். அச்சக்கோடு அல்லது அச்சரேகை, லாட்டிடியூட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லைனு இந்தியா மேலே எத்தனை லாட்டிடியூட், உலகத்துக்கு மீது எத்தனை லாட்டிடியூட்ஸ் வரைஞ்சிருக்கு, 181. எத்தனை அச்சக்கோடுகள் பூமியின் மீது வரையப்பட்டிருக்கு, 181. எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்கு, 360, இல்லையா? அச்சக்கோடுகள் வந்து லொகேஷனை கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அச்சக்கோடுகளை பயன்படுத்துகிறோம். தீர்க்க கோடுகள் பார்த்தீங்கன்னா காலத்தை கணக்கு போடுறதுக்கு, அதாவது டைம் கால்குலேஷனுக்கு லாங்கிடியூடை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் சேனல்னு சொல்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 டிகிரி சேனல். 6 டிகிரி. இந்தியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரி தான். லாட்டிடியூட் எத்தனை டிகிரி இருக்குன்னு சொன்ன டோட்டலாக 181 டிகிரிஸ் இருக்குது. அதில் 6 டிகிரி. ஓகேங்களா? அது வந்து நம்ம கோடுன்னு சொல்ல மாட்டோம், டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க என்ன கேள்வி அப்படின்னா தமிழில் வாசிக்கிற பாருங்க, தமிழ் கவனிங்க. 6 டிகிரி கால்வாய் லட்சத்தீவை மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான இணையான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லட்சத்தீவை மினிக்காய் தீவிலிருந்து பிரிக்கக்கூடிய டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 டிகிரி. ஓகேங்களா? எத்தனை டிகிரி, 9 டிகிரி. லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது 9 டிகிரி. அடுத்தது 8 டிகிரி கால்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 9 டிகிரி அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குதான்னு கேட்டால் இல்லை. இது 10 டிகிரி சேனல். 10 டிகிரி சேனல் தான் இது என்ன பண்ணுதுன்னா பிரிக்குது. அடுத்தது
10 டிகிரி சேனல் இந்திரா முனையும் இந்தோனேஷியாவும் பிரிக்குதான்னு கேட்டால் இது 10 டிகிரி கிடையாது, 6 டிகிரி சேனல். ஓகேவா? அப்போ கவனிங்க, லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது 9 டிகிரி, மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரி, அதுதான் சரியான ஆன்சர். அந்தமான் தீவை நிக்கோபாரையும் பிரிக்கிறது 10 டிகிரி, இந்திரா முனை இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது 6 டிகிரி சேனல். புரிஞ்சுதா? அப்போ இதில் ஆப்ஷன் எது சரியானது? பி சரியானது. கொஸ்டின் என்ன? Which of the following is incorrect about western coastal plain? Option A, it extends from Rann of Kutch in the north to Kanyakumari in the south. Option B, the northern part of the west coastal plain is known as Konkan plain. Option C, the coastal plain consists mainly of the alluvial deposits. Option D, along the coast there are numerous shallow lagoons and backwaters called Kayal and Terrace. ஓகேவா? பின்வருவன கூற்றில் மேற்கு கடற்கரை சமவெளியில் தொடர்பான கூற்றில் தவறானவை எது? இது வடக்கே ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளியின் வடக்கு பகுதி கொங்கன் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. கடற்கரை சமவெளி பெரும்பாலும் வண்டல் படிவுகளை கொண்டுள்ளது. கடற்கரையோரத்தில் காணப்படும் எண்ணற்ற உப்பங்கழிகள் மற்றும் காயல் மற்றும் தெரி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ என்ன கேட்ட, மேற்கு கடற்கரை சமவெளிகளுக்கு தொடர்பான கூற்றில் தவறானது கேட்டிருக்காங்க. மேற்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே, மேற்கு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு சமவெளி அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பக்கம் வருது? அதாவது நம்மளுக்கு இமயமலையினுடைய இந்த ஏரியா ஃபுல்லாக மேற்கு சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருந்திருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்? வடக்கே ரான் ஆஃப் கட்ச், கரெக்டு தானே? வடக்காவா ரான் ஆஃப் கட்ச் இருக்குது, வடக்கே ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தவறான கூற்று அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வடக்கே ரான் ஆஃப் கட்சுங்கிறது எங்கே இருக்குது? வெஸ்ட் பக்கம் இருக்குது, குஜராத் கிட்ட இருக்குது. குஜராத் கிட்ட அப்படி இருக்கும். இதனுடைய வடக்கு பகுதியிலிருந்து, ஓகேங்களா, வடக்கு பகுதியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி, தென் பகுதினா சவுத் கன்னியாகுமரி, இது வரைக்கும் வெஸ்ட் ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம். இது ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் சமவெளிகள் தான் இங்கே இருக்குது ஃபுல்லாக. ஓகேங்களா? அதுதான் என்னது? மேற்கு கடற்கரை சமவெளிகள். மேற்கு கடற்கரை சமவெளிகள் இங்கே இருக்குது. என்ன கடற்கரை எங்கே இருக்குது? வங்கக்கடலா அரபிக்கடலா? அரபிக்கடல். என்ன இருக்காங்க? அரபிக்கடல் இருக்குது. அப்போ இது சரியானது. அடுத்து மேற்கு கடற்கரை சமவெளியின் வடக்கு பகுதி கொங்கன் சமவெளின்னு சொல்கிறாங்க. மேற்கு கடற்கரையோடைய வடக்கு பகுதி, நார்த்து பகுதியை கொங்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் கரெக்டு. ஆனால் கடற்கரை சமவெளி பெரும்பாலும் வண்டல் படிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த கடற்கரை சமவெளிகள் எப்போவுமே வண்டல் படிவை உருவாக்குமான்னு கேட்டால் உருவாக்கும், ஆனால் மேக்சிமம் உருவாக்காது. ஓகேங்களா? ஸோ தவறான கூற்றுகள் இதுதான். அடுத்தது கடற்கரை ஓரத்தில் காணப்படும் எண்ணற்ற உப்பங்கழிகள் மற்றும் காயல் மற்றும் தெரி. இப்படின்னா என்னது? உப்பங்கழிகளுடைய சைஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. பெரிய கட்டி, சின்ன கட்டி, அப்படியே லேஸாக படிகிறது. இந்த கட்டிகள் தெரி என்ன அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கடற்கரை ஓரத்தில் காணப்படும் எண்ணற்ற உப்பங்கழிகளுக்கு காணப்படும் எண்ணற்ற உப்பங்கழிகள் காயல் தெரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? உப்பங்கழிகள் என்னன்னு சொல்கிறாங்க? காயல் தெரின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு இதில் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் வந்து சரியான ஆன்சர். இங்கே பாருங்கள், கொஷின் பாருங்கள். த diurnal range ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் மேக்ஸிமம் இந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்பம்னு ஒரு வார்த்தை வந்துருச்சா? வெப்பம்னு வந்தாலே, தினசரி வெப்பம் அப்படின்னு வந்தாலே அது பாலைவனம் தான். இதுக்கு ஆன்சர் வெப்ப பாலைவனம். இதுக்கு ஆன்சர் என்ன? ஹாட் டெசர்ட். ஓகேங்களா? ஸோ தினசரி வெப்பம் அங்கே அதிகமாக இருக்கிற காரணம், ஏன்னா பாலைவனத்தில் எப்போவுமே பகல் நேரங்களில் பயங்கர ஹாட்டாகவும் இரவு நேரங்களில் பயங்கர கோல்டாகவும் இருக்கும். அது உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே இல்லை, இல்லையா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஹாட் டெசர்ட் தான் எக்ஸாம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும், வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தினசரியாக வெப்ப பாலைவனங்கள். நல்ல எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட். இந்தியாவில் என்ன பாலைவனம் இருக்குது? தார் டெசர்ட். எங்கே இருக்குது? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது, இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த இன்கரெக்ட் பேர். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியரோட லேயர்ஸ்: ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். தவறான இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுக்குகள் கொடுத்துருக்காங்க, வளிமண்டல அடுக்குகள்: மீளடுக்கு, வளிமண்டல அடுக்கு, இடையடுக்கு, வெளியடுக்கு. மொத்த வளிமண்டல அடுக்குகள் 5 இருக்குது. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம தமிழில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டல அடுக்குன்னு சொல்லுவோம். தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? வளிமண்டல அடுக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். மீளடுக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது அடுக்கு மீசோஸ்பியர் அப்படின்னா இடையடுக்கு.
இடையடுக்கு. நாலாவது தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் தெர்மோஸ்பியர் அப்படின்னா வெப்ப அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப அடுக்கு. அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோஸ்பியர், வெளியடுக்கு. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியடுக்கு, எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த 5 அடுக்கினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவனிங்க, அப்புறம் கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரோபோஸ்பியர் அப்படின்னா வளிமண்டல அடுக்கு அப்படிங்கிறது அங்கே என்ன இருக்குன்னா வெதர். ஓகேங்களா, வெதரை சொல்லுவாங்க, அதாவது வானிலை உருவாக்கம் அடுக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வெதர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்ட்ராட்டோஸ்பியர் தமிழில் மீளடுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. மீளடுக்கில் தான் ஜெட் விமானங்கள், விமானம், ஏர்பிளைன்ஸ் எல்லாம் அங்கே மூவ் ஆகும். அடுத்தது மீசோஸ்பியர், இடையடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியோரைட்ஸ், அதாவது விண்கல்லாம் வந்து உழுகிற இடம். நாலாவது தெர்மோஸ்பியர் அப்படின்னா அங்கே இடத்துல வெப்பம் உருவாகிற இடம், வெப்பமாக இருக்கும். எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே காந்த நிலைமின்னியல் விசை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல நல்லா கலர் விப்ஜிஆர் ஃபார்ம் ஆகும். சூரியனுடைய ஒளி வந்து பட்டு விப்ஜிஆர் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வேவ்ஸ் கலராக ஃபார்ம் ஆகும். இது ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம். அதனால ஆஸ்திரேலியாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டாகவே அமைச்சு வச்சுருப்பாங்க. அப்போ கேள்வி என்னன்னா தவறான இணையை தேர்ந்தெடு. மீளடுக்கு ஜெட் விமானம் கரெக்டு தான். அப்போ வளிமண்டல அடுக்கு வானிலை உருவாக்கம் சரிதான். இடையடுக்கு அதுதான் இதில் வந்து தவறான இணை. அப்போ இடையடுக்கு தான் என்னது தவறான இணை. ஏன்னா இடையடுக்கு அப்படிங்கிறது மீசோஸ்பியர், அங்கே மீட்டியோரைட்ஸ்ன்னு சொன்னேன். நீங்கள் என்ன கொடுத்துருக்கு, வானொலி அலைகள் பிரதிபலிப்புன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஓகேங்களா, அப்போ சி தான் இதில் வந்து தவறானது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் 148வது கேள்வி பார்க்கலாம். Choose the correct statement. A cyclonic storm is a strong wind circulating around a low pressure area in the storm atmosphere. 2. Cyclonic storm rotates in anti-clockwise direction in northern hemisphere. தமிழ்ல சரியான கூற்றை தேர்வு செய். வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதிகளில் சுழலும் வலிமையான காற்றே சூறாவளி புயல் காற்று எனப்படும். சூறாவளி புயல் காற்று வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்று திசைக்கு எதிர் திசையில் சுழல்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கூற்றுமே சரியானது. ஸோ இதுக்கு 2 கூற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியானதாக தான் இருக்கும். சீதா ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதிகளில் சுழலும் வலிமையான காற்றே சூறாவளி புயல் காற்றுன்னு சொல்கிறோம். நம்ம அட்மாஸ்பியரில் குறைந்த காற்றழுத்த பகுதிகள் இருக்கும், அங்கே வந்து சுத்தக்கூடிய காற்று என்ன ஆகும்னா குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அங்கே குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் போது அங்கே அந்த காற்று கொஞ்சம் பலமாக ஆரம்பிக்கும். குளிர்ச்சி அடைய அந்த காற்று பலமாக ஆரம்பிக்கும். அப்படி பலமாக ஆரம்பிக்கும் போது அங்கே சூறாவளி புயல் காற்று அங்கே மாறும். சரிங்களா, இந்த சூறாவளி புயல் காற்று பூமியை எப்படி சுற்றிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரைக்கோளத்தில் இப்படி எதிர் திசைக்குள்ள அமைப்பில் தான் சுற்றும். சூறாவளினால எப்படி தான் சுற்றும், எதிர் திசையில் தான் சுற்றும். சூறாவளினாலே எதிர் திசைன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 கூற்றுமே சரியானதாக இருக்குது. 149 பாருங்கள், 149வது கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் ரிவர்? ஆப்ஷன் பாருங்கள், கேன்யான், கார்ஜஸ், லெவிஸ், பிளஞ்ச் பூல். கீழ்கண்டவற்றுள் ஆற்றின் அரிப்பினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்களுக்குள் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிலத்தோற்றங்களுக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, இல்லை ஆப்ஷன் எது சரி, டி, பிளஞ்ச் பூல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன, ஆற்றின் அரிப்பினால், ஆற்று வந்து என்ன ஆகுதுன்னா ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை மேலே போகும், அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு மண்ணாக மாற்றும். பட் இந்த பிளஞ்ச் பூல் அது வந்து என்னதுன்னா ஆற்றின் அரிப்பினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்களுக்குள் பொருந்தாதது அப்படின்னு. ஆற்றின் அழுத்தினால் ஏற்படாதது, இது ஆற்றின் அழுத்தால் ஃபார்ம் ஆகாது, ஆனால் ஆறு அருவியாக விழுகும். இப்போ கவனிங்க, மேலேருந்து பிளஞ்ச் பூல்லான கீழ்கண்டவற்றுள் ஆற்றின் அரிப்பினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்களுக்குள் பொருந்தாதது. அப்போ இது ஆற்றினுடைய மண்ணரிப்பினால் ஏற்படுற விஷயம் கிடையாது. அதுதான் பிளஞ்ச் பூல், உட்பாய தேக்கம்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா அருவி மேலேருந்து கொட்டுது, அருவி மேலேருந்து ப்ரெஷரோட கொட்டி கீழே வந்து விழுகும்போது அந்த அருவி பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து விழுகுதா, விழுந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகி ஒரு சின்ன ஓடையாக சேர்ந்து போகும். அதுதான் பிளஞ்ச் பூல்னு சொல்லுவோம், உட்பாய தேற்றம். அப்போ இங்கே மண் அரிப்புகள் ஏற்படுறதே கிடையாது. அருவி மேலேருந்து பாறையை வலிக்கிட்டு வந்து கீழே விழுந்து அந்த அருவி அங்கே ப்ரெஷரோட விழுகுது. பட் விழுந்து ரெஸ்ட் ஆன உடனே அது அப்படியே நைஸாக மூவ் ஆகி போகுது. இதுதான் வந்து மண் அரிப்பினால் இங்கே எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அந்த தண்ணி தெளிவாக கீழே வந்து விழுகும். அதான் உட்பாய தேக்கம். இந்த பள்ளத்தாக்குன்னு என்ன, கேன்யான்னா என்ன, ரொம்ப ஈஸி. கேன்யான்னா ஒன்றும் இல்லை, 2 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய பாதை, இதுதான் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம், வேலி அப்படின்னு சொல்லலாம். கார்ஜஸ் மலை இடுக்கு அப்படின்னாலும் அதுதான், ஒவ்வொரு மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடுக்குகளை கார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். லெவிஸ் உயரணை அப்படின்னா, லெவிஸ்னாலும் அதுதான்,
அணை பார்த்தீங்கன்னா உயரமான இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஆறுகள் ஓடி வந்து பெருக்கெடுத்து மேலேருந்து கீழே ஆகும் திசைகளாக அப்படி மூவ் ஆகி போகிறத உயரணை லெவீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 மூலயமாகவும் தண்ணிகள் அங்கேருந்து போகும்போது ஒவ்வொரு பகுதிகளையும் அரிச்சிட்டு போய் வண்டல் மண்ணை படிய வைக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் எதுனா டி தான் சரியான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாமா? 150வது கொஸ்டின் பாருங்கள். Which wind blow from the subtropical high pressure belt to the equatorial low pressure belt in both the hemisphere? ஆப்ஷன் பாருங்க. trade winds, westerlies, polar easterlies, all the above. தென் அரை கோளங்களில் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து நடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலங்களை நோக்கி வீசும் காற்று எதுன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்டு, வியாபார காற்று தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? பூமியினுடைய பகுதிகள் பாருங்கள். இது பூமியில் 2 கோடு வரையப்பட்டிருக்கும். இந்த கோடு அச்சக்கோடு, அதாவது போலார் லைன், துருவக்கோடுன்னு சொல்லுவோமா, துருவம்னு சொல்லுவோம். இந்த கோடை ஈக்வட்டார் அப்படின்னு சொல்லுவோம், அச்சக்கோடுன்னு சொல்லுவோம், பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். பூமத்திய கோடு, பூமத்திய ரேகை அப்படின்னு பேர். இது நார்த்து, இது சவுத். இப்போ கவனிங்க, வடக்குல இருந்து அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் துணை வெப்ப மண்டல உயரழுத்த மண்டலங்களிலிருந்து நிலநடுக்கோடு தாழ்வழுத்துக்கு மண்டலங்களை நோக்கி வீசும் காற்று வட தென். அப்போ நார்த்திலிருந்து கவனிச்சுக்கோங்க, நார்த்திலிருந்து இதான் ஈக்வேட்டார் லைன். இந்த நார்த்திலிருந்து சவுத்தை பார்த்து ஈக்வேட்டார் லைன் மேலே வீசக்கூடிய, அதாவது பூமத்திய ரேகை கோடு மேலே வீசக்கூடிய காற்றை வியாபார காற்று, ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மேலை காற்றுனா இங்கிலீஷில் என்னென்னா வெஸ்டர்லீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெஸ்டர்லீஸ் அப்படிங்கிறது அதே நார்த் துருவத்தில் உருவாக காற்று வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் போகும், மேற்குக்கும் கிழக்குக்கும் வீசுனா இதுக்கு பேர் மேலை காற்றுன்னு பேர். துருவ கீழை காற்று கொடுத்துருக்கா, துருவ கீழை காற்று போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சவுத்துலேருந்து கிழக்குலேருந்து போலார் லைன் மேலே துருவ கோடை நோக்கி வீசுகிற காற்று போலார் காற்று, அதாவது துருவ கீழை காற்றுன்னு சொல்லுவோம். வியாபார காற்றுன்னு என்னது, வடக்கிலிருந்து தென் பகுதியாக ஈக்வேட்டார் மேலே வீசுறது. மேலை காற்றுங்கிறது வடக்கிலிருந்து கிழக்கும் மற்றும் மேற்கும் 2ஆக பிரியறது. துருவ காற்றுங்கிறது சவுத்துலேருந்து நார்த்தை பார்த்து மேலே வீசுறது நம்ம துருவ கீழை காற்றுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜியாகிரஃபியில் லாஸ்ட் கொஸ்டின் 167வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் அண்ட் ஆன் இட்ஸ் ஆரிஜினேஷன் கொடுத்துருக்காங்க. இண்டஸ், கங்கா, கிருஷ்ணா, காவேரி, குடகு ஹில்ஸ், கைலாஷ் ரேஞ்ச், மகாபலேஸ்வர், கங்கோத்ரி. கீழே தமிழில் பார்க்கலாமா? பொறுத்துக 6 மற்றும் அதன் உற்பத்தி இடம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன 6 கொடுத்துருக்காங்க? சிந்து, கங்கை, கிருஷ்ணா, காவேரி. ஆப்ஷன் பாருங்கள். குடகுமலை, கைலாஷ், மகாபலேஸ்வர், கங்கை ஆற்று. சிந்து, இண்டஸ் அப்படின்னாலே உருவாகிற இடம் எங்கன்னா கைலாஷ் மலைத்தொடர். இது எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு திபெத்தில் மானசரோவர், கைலாஷ் மலைத்தொடரில் மானசரோவர் ஏரியில் இந்த 6 ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்போ சிந்து உருவாகிறனா திபெத் கைலாஷ் மலைத்தொடர், கைலாஷ் ரேஞ்சில் ஃபார்ம் ஆகுது. கைலாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமாதிரி மலை தொடர்ச்சி மலையோட துணை தொடர்ச்சி மலை, இமாதிரியோட தொடர்ச்சி மலை ரேஞ்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமயமலையை 3ஆக பிரிச்சிருப்பாங்களா? இமயமலையை 3ஆக பிரிச்சு டிரான்ஸ் இமயமலை, மத்திய இமயமலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன, ஈஸ்டர்ன் ஹிமாலயா, கிழக்கு இமயமலைன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இதில் ஒவ்வொருக்கும் துணையாறுகள் ஒன்று, துணை தொடர்ச்சி மலைகள் ஒன்று இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? லடாக், சாஸ்கர், காரகோரம், கைலாஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலையோட தொடர்ச்சி மலைகள் ரேஞ்சஸ். அதில் இந்த கைலாஷ் மலைத்தொடரில் சிந்து நதி உருவாகுது. ஓகேங்களா? மானசரோவர் ஏரிக்கு நடுவே. அடுத்து கங்கை. கங்கை அப்படின்னாலே கங்கோத்ரி. ஓகே, கங்கோத்ரி கிளேஷியர், கங்கை ஆற்றின் தொகுப்பு அல்லது கங்கோத்ரி பனிப்பாறை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையோட மத்திய இமயமலை படிச்சிருப்பீங்க. மத்திய இமயமலை சென்ட்ரல் ஹிமாலயாவை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. கிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். அந்த இமாதிரியில் 3 பனியாறுகள் காணப்படுதுன்னு படிச்சிருப்பீங்க. கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன். கங்கோத்ரி உருகி கங்காவாகவும் யமுனோத்ரி உருகி யமுனையாகவும் சியாச்சன்கிற பனியாரும் அங்கே காணப்படுது. இந்த யமுனோத்ரி உருகி யமுனாவும் மாறுது, கங்கா உருவாக கங்கையமாகுது. அப்போ எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாக்கீரதிங்கிற பேரில் ஃபார்ம் ஆகுது. உத்தரப்பிரதேசில் என்ட்ரு ஆகும்போது தான் அதுக்கு என்ன பேருனா கங்கா அப்படின்னு பேர். ஓகேங்களா? அப்போ கங்கா அப்படின்னாலே கங்கை ஆற்று தான் உருவாகுது. கிருஷ்ணானாலே மகாபலேஸ்வரில் ஃபார்ம் ஆகுது. மகாபலேஸ்வர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஃபார்ம் ஆகுது. அடுத்து காவிரி. இந்த 2மே வந்து வற்றாத நதிகள், இந்த 2மே வற்றும் நதிகள். இது 2மே பெரன்னியல், இது 2மே நான் பெரன்னியல். காவிரினாலே குடகுமலை, கர்நாடகா. குடகு ஹில்ஸ் தலக்காவேரியில் ஃபார்ம் ஆகி அப்படியே என்ட்ராகி தமிழ்நாடுல ஒகேனக்கல் வழியாக வந்து விழுந்து அப்புறம் லாஸ்ட்டாக மயிலாடுதுறை பூம்புகார் வழியாக போய் வங்கக்கடலில் போய் கலக்கும் இல்லையா? அதானே. அப்போ இதுக்கு ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2, B4,
C3. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இதுக்கு ஆப்ஷன் ஏ. சிந்து, கைலாஷ், கங்கா, கங்கோத்ரி, கிருஷ்ணா, மகாபலேஸ்வர், காவிரி, குடகுமலை. ஸோ நம்ம இப்போ ஜாகிரஃபி நம்மளுக்கு ஓவர். ஓகேங்களா, ஜாகிரஃபி நம்ம முழுசாக முடிச்சாச்சு, ஆன்சர் கீ பார்த்துட்டோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாகிரஃபியை பொறுத்தளவு 10 நம்மளுக்கு 10th புக்கில் இருக்கிற ஒரு 7 லெசன் படித்தாலே போதுமானது. புக்கில் என்ன இருக்கோ அது எக்ஸாமில் கொஷினாகவே வரும். குரூப் 4ல் ரொம்ப ஈஸியாகவே வரும். 7லேருந்து 8 கொஷின் தான் கவர் பண்ணுவாங்க. கட்டாயம் படிங்க, இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 7th 8th 9th டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மைன்னு ஒரு பாடம் இருக்கும், அதையும் படிங்க. ஜோன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, மண்டல ரீதிகளாக என்னென்ன மண்டலங்கள் பேர் ஆபத்துகளை கொடுக்குது, குறைந்த ஆபத்துன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் படிங்க. ஜியாகிரஃபி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ இது உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் இப்போ கம்மிங் குரூப் 4 நம்மளுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா படித்து அந்த அரசு வேலையில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு டேப் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.